அத்தியாயம் 3. இரத்த சுவடுகள். கார்த்திக், நான் தாத்தா கூப்பிடுறேன், கதவை தரடா. அந்த கரகரப்பான குரலை கேட்டதும் கார்த்திக்கின் ரத்தம் உறைந்து போனது. அவனது தாத்தா இறந்து சரியாக 5 வருடங்களாகிவிட்டன. தாத்தாவின் இறுதி சடங்கை கூட தன் கைகளால் தான் கார்த்திக் செய்தான். அப்படி இருக்க வெளியே நிற்பது யார்? யாரு நீ? கார்த்திக் நடுங்கும் குரலில் தன் கையில் இருந்த அந்த பழைய தங்க நிற கத்தியை இறுக பிடித்து கொண்டு கேட்டான். நான் தாண்டா உன் தாத்தா. வீட்டின் பூஜை அறையில் இருந்த சக்தி கட்ட விழுந்துடுச்சு. அது என்ன ஒன்றும் பண்ணலை. கதவை தர, நாம் 2 பேரும் பின்பக்கம் வழியாக தப்பிச்சு போயிடலாம். அந்த குரல் இப்போது மிகவும் பரிதாபமாக அப்படியே தாத்தா பேசுவது போலவே ஒலித்தது. கார்த்திக் ஒரு வினாடி குழம்பினான். ஒருவேளை தாத்தாவின் ஆவி நம்மை காப்பாற்ற வந்திருக்கிறதோ? கதவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். ஆனால் மேஜையில் இருந்த அந்த புத்தக குறிப்பு அவன் கண்ணில் பட்டது. அந்த அகோரி மாய வித்தைகள் கற்றவன் என்ற வரி அவனது மூளையில் எச்சரிக்கை மணியை அடித்தது. இது அந்த அகோரியின் மாய வேலை. குரலை மாற்றி பேசி கதவை திறக்க வைக்க பார்க்கிறது. மாட்டேன், நீ என் தாத்தா இல்லை, ஏமாத்த பார்க்காத, போயிடு என்று முழு பலத்தோடு கத்தினான் கார்த்திக். அடுத்த நொடி அந்த அமைதியான பரிதாபமான குரல் ஒரு கொடூரமான ஓநாயின் ஊளையிடும் சத்தமாக, ஒரு பிரம்மாண்டமான உருமலாக மாறியது. திறக்க மாட்டியாடா? யாரோ ஒரு பெரிய இரும்பு சம்மட்டியை கொண்டு கதவை ஓங்கி ஓங்கி அடிப்பது போல அந்த நூலக அறையின் மரக்கதவு பயங்கரமாக அதிரத் தொடங்கியது. ஒவ்வொரு அடிக்கும் கதவின் மரச்சட்டங்கள் மெல்ல பிளக்க ஆரம்பித்தன. கார்த்திக் பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். எந்த நேரத்திலும் கதவு உடைந்து அந்த அகோரி உள்ளே வந்து விடுவான். ஒரு கையில் சிம்மினி விளக்கையும் மறு கையில் அந்த கத்தியையும் பிடித்து கொண்டு சுவரோடு சுவராக பின்வாங்கினான் கார்த்திக். ஒரு பெரும் சத்தத்தோடு அந்த உறுதியான மரக்கதவு 2ஆக பிளந்து தாள்கள் அருந்து கதவு வெடித்து திறந்தது. மரத்தூள்களும் தூசியும் அறை முழுவதும் பறந்தன. கார்த்திக் கண்களை மூடி கத்தியை முன்னால் நீட்டினான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று அவனது உதடுகள் முணங்கின. சில வினாடிகள் கடந்தன. எந்த தாக்குதலும் இல்லை. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். உடைந்த கதவுக்கு வெளியே அந்த அகோரியோ பேயோ யாருமே இல்லை. அந்த நீண்ட ஹால் அமைதியாகவும் இருட்டாகவும் இருந்தது. பரந்த தூசிகள் மட்டுமே காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. இவ்வளவு பலமாக கதவை உடைத்தவன் எங்கே போனான்? ஒருவேளை இருட்டில் ஒளிந்துள்ளானா? விளக்கை முன்னால் நீட்டியபடி மிகவும் எச்சரிக்கையாக உடைந்த கதவை தாண்டி ஹாலுக்கு வந்தான் கார்த்திக். அப்போது விளக்கின் வெளிச்சம் தரையில் பட்டதும் அவன் கண்ட காட்சி அவனை நிலைத்தடுமாற செய்தது. உடைந்த நூலக அறையின் வாசலில் இருந்து ஈரமாக இரத்தத்தால் பதிந்த காலடி சுவடுகள் தரையில் படிந்திருந்தன. அந்த சுவடுகள் மனித காலடிகளைப் போல இல்லை. விரல்கள் மிக நீளமாக வளைந்த விகாரமாக இருந்தன. அந்த இரத்தச் சுவடுகள் ஹாலின் இடதுபுறம் திரும்பி மாடிக்கு செல்லும் அந்த பழைய மரப்படிகளை நோக்கி சென்று படிகளில் மேலே ஏறி சென்றிருந்தன. கார்த்திக் குறிப்பேட்டில் படித்தது நினைவுக்கு வந்தது. ஸ்ரீசக்கரம். தாத்தா அந்த ஸ்ரீசக்கரத்தை வீட்டின் மாடியில்தான் ஒரு இரகசிய அறையில் வைத்திருப்பார் என்று அவனுக்கு தோன்றியது. அந்த அகோரி ஆவியின் இலக்கு அவனல்ல, அந்த ஸ்ரீசக்கரம். அது கிடைத்துவிட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது. பயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு தன் உயிரை பணயம் வைத்து அந்த ஆவியை தடுக்க கார்த்திக் முடிவு செய்தான். ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டு கொண்டு இரத்தச்சுவடுகள் சென்ற அந்த இருண்ட மாடிப்படிகளை நோக்கி தன் முதல் அடியை எடுத்து வைத்தான்.